ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கித்து. இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு பீல் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதே ரெண்டாக பிரித்து ஃபேஸ் பேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் ஸ்க்ரப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு பீல் பவுடர் வச்சு நான் நிறைய ஃபேஸ் பேக்ஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சோட தோலை எடுத்து நல்லா காய வச்சுக்கோங்க. நான் இதை 4 days காய வச்சேன். காய வச்சு இப்படி கீழே போட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சவுண்ட் வரணும், அந்தளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தான் அரைச்சாலும் அது வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப ஃபைன் பேஸ்ட்லாம் இருக்காது. அண்ட் இதை வந்து அரைக்கும் போது நம்ம ஆரஞ்சு ஃப்ளேவர் க்ரீம் பிஸ்கெட் சாப்பிடுவோம்ல, அந்த ஸ்மெல் எக்ஸாக்ட்லி அந்த ஸ்மெல் தான் வரும். உங்கள் யாருக்காவது ஆரஞ்சு ஃப்ளேவர் க்ரீம் பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் இதை ட்ரை பண்ணி அந்த ஸ்மெல்லை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அரைச்சிக்கிட்டோம் பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸானாலே. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆரஞ்சு பீல் பவுடரை வந்து நல்லா சேவ் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அண்ட் சாரி ஃபார் த கலர் டிஃப்ரென்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த கிளிப்பிங் வந்து நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. 2 மாதம் வரைக்கும் இப்படியே இருந்துச்சு பவுடரு, அதனால கலர் ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதம் 1 வாரத்துலேயே வந்து கலர் ஃபேட் ஆயிரும் இந்த மாதிரி. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி இதோட ஸ்மெல்லும் வந்து சுத்தமாக போயிடும். பட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பவுடர் கீழேயும் ஸ்க்ரப் வந்து மேலேயும் பிரிஞ்சிருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து தனித்தனியாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரஞ்சு பீல் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு பயங்கரமான ரிசல்ட் கிடைக்கும். மோஸ்ட்லி நைட் ஃபுல்லாக வச்சுருந்து மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஃபேஸ் பேக் போட்டாலுமே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.